ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மணிகண்டன் வேணுகோபால் பேசுகிறேன். இந்த வீடியோவில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்டிங்க்கும் ட்ரேடிங்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். முதல்ல டைம் பீரியட். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்டிங்கிறது லாங் டேர்ம். ஸோ ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்கி ஒரு வருஷத்துக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட். மினிமம் 1 இயர், மேக்ஸிமம் எவ்வளோ வருஷம் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் உங்களோட அடுத்த ஜென்ரேஷன் கூட அந்த ஸ்டாக்கை நீங்கள் தரலாம். ட்ரேடிங்ன்றது ஷார்ட் டேர்ம். ஸோ ஒரு ஸ்டாக்கை நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே விற்றீங்கன்னா அது ட்ரேடிங். ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே விற்கலாம், ஒரு நாளைக்குள்ளே விற்கலாம், ஒரு வாரத்தில் விற்கலாம், ஸோ ஒரு மாதத்தில் நீங்கள் விற்கலாம், இல்லை உங்கள் பொசிஷன் எடுத்து அதை டார்கெட் ப்ரைஸ் ரீச் ஆனே விற்கலாம். நெக்ஸ்ட் வந்து செக்மெண்ட்ஸ். நீங்கள் எந்தெந்த செக்மெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டைம் பொறுத்தது. ஸோ உங்களுக்கு டைம் நிறைய இல்லை, மார்க்கெட்ஸ் பற்றி படிக்க முடியலன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். டைம் கொஞ்சம் இருக்குது, மார்க்கெட்டில் பற்றி கொஞ்சம் தெரியும்னா நீங்கள் நிஃப்டி இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் நிறைய டைம் இருக்குது, என்னால் கம்பெனியெல்லாம் அனலைஸ் பண்ண முடியும்னா நீங்கள் கம்பெனிஸில், இண்டிவிஜுவல் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ட்ரேடிங்கில் எந்தெந்த செக்மெண்ட்டில் ட்ரேட் பண்ணலாம்னா நீங்கள் ஃபுல் அமௌண்ட் கொடுத்து ஒரு ஸ்டாக் வாங்கி விற்றீங்கன்னா அது பேர் கேஷ் செக்மெண்ட். அதே மாதிரி நீங்கள் பர்சன்டேஜ் அமௌண்ட்டை கொடுத்து நீங்கள் வாங்கி விற்றீங்கன்னா அது பேர் வந்து டெரிவேட்டிவ்ஸ். டெரிவேட்டிவ்ஸ்லேயே ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் 2 இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் கரன்சியில் ட்ரேட் பண்ணலாம். இன்னொன்று வந்து கமோடிட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்கில் செட். இன்வெஸ்ட்மெண்ட்க்கும் ட்ரேடிங்க்கும் ஸ்கில் செட் வந்து வேறு வேறு. ஒரு கம்பெனியை நீங்கள் அனலைஸ் பண்ண தெரியணும். கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட், குவார்டர்லி ரிப்போர்ட்ஸ், அதை வச்சு ஃபியூச்சர் என்னன்னு ப்ரெடிக்ட் பண்ணிங்கன்னா அது பேர் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். அப்புறமா ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்கி ஹோல்ட் பண்ணணும். அது எவ்வளோ வருஷம் வேணால் இருக்கலாம், உங்களோட டார்கெட் ரீச் ஆகிற வரைக்கும். இன்னொன்று வந்து ஸ்பெசிஃபிக் கோல்ஸ்க்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். பையனோ பொண்ணோட காலேஜ் எஜுகேஷனாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் லைஃபாக இருக்கும். ஸ்பெசிஃபிக் கோல்ஸ்க்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ட்ரேடிங் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரியணும். ஒரு ஸ்டாக்கோட சார்ட்டை பார்த்து அந்த சார்ட் என்ன சொல்லுது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கிளியராக எந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல என்டர் ஆகணும், எந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல எக்ஸிட் ஆகணும்னு ஏற்கனவே ஒரு பிளான் இருக்கணும். டார்கெட் ப்ரைஸ்க்காக தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். இந்த டார்கெட் வந்தோடனே நீங்கள் எக்ஸிட் ஆகணும். நெக்ஸ்ட் வந்து நேச்சர் ஆஃப் ஜாப். நேச்சர் ஆஃப் ஜாப் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிங் வந்து உங்களோட செகண்டரி ஜாப். நீங்கள் ஏற்கனவே வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, அதில் வர சேலரியில் நீங்கள் போர்ஷன் ஆஃப் த சேலரி இன்வெஸ்ட் பண்ணி அது உங்களோட செகண்டரி இன்கமாக நீங்கள் ட்ரீட் பண்ணலாம். ட்ரேடிங்ன்றது இதுதான் உங்களோட பிரைமரி ஜாப். உங்களோட எஃபர்ட்ஸ் அண்ட் டைம் வந்து இதில் தான் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ 9 to 5 நீங்கள் என்ன வேலைக்கு போகிற மாதிரி இதை ட்ரீட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வந்து ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன். இன்வெஸ்ட்மெண்ட்லையும் ட்ரேடிங்குமே ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் வந்து வேறு. இன்வெஸ்ட்மெண்ட்ல 20% CAGR நல்ல ரிட்டர்ன். CAGRனா காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட். ஸோ ஒரு வருஷத்துக்கு 20%னா ஒரு 5 வருஷத்தில் டபுள் பண்ணிடலாம் காசை. இந்த ரிட்டர்ன் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ நல்ல போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது நல்லது. அதை பற்றி வீடியோ நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். ட்ரேடிங்கில் வந்து 20% per month இருந்தால் நல்ல ரிட்டர்னாக இருக்கும். இது வந்து நீங்கள் எப்படி உங்களோட ட்ரேடிங் மெத்தடை நீங்கள் வந்து டெவலப் பண்ணியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரேடிங் சிஸ்டம் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ரிஸ்க்கு. இன்வெஸ்டிங்லையும் ட்ரேடிங்லையும் ரிஸ்க்கும் வேறு. இன்வெஸ்டிங்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற கேபிட்டல் தான் ரிஸ்க்கு. ஆனால் உங்களோட போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மெத்தடில் நீங்கள் அதை வந்து 0 ரிஸ்க்காக கூட ஆக்கலாம். ஸோ இட்ஸ் லோ ரிஸ்க் கேம். ட்ரேடிங்கில் உங்களோட ட்ரேடிங் கேபிட்டல் தான் ரிஸ்க்கு. உங்கள் சிஸ்டமில் அதை நீங்கள் கம்மி பண்ணலாம், பட் இட்ஸ் ஆல்வேஸ் அன் ஹை ரிஸ்க் கேம். நெக்ஸ்ட் வந்து டேக்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் டேக்ஸ் ஃப்ரீயாக இருந்தது, பட் இப்போ வந்து 10% கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ். ஸோ நீங்கள் ஒரு வருஷத்துக்கு மேலே ஒரு ஸ்டாக்கை விற்றீங்கன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட் கிளாஸிஃபை ஆகும். அதுக்கு வந்து 10%. ஆனால் உங்களோட அந்த அமௌண்ட் வந்து 1 லட்சம் மேலே இருந்தால் தான், கேபிட்டல் கெயின் அமௌண்ட் வந்து 1 லட்சம் மேலே இருந்தால் தான் இந்த டேக்ஸ் அப்ளிகபிள். ட்ரேடிங்க்கு வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ். ஒரு வருஷம் முன்னாடி நீங்கள் எந்த ஸ்டாக் விட்டாலும் 15% ஆஃப் டேக்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட அடுத்த வாரம் உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. தட் will help me to improve. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ்.